ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் அனிமி பாய் தமிழ். இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங்கான அனிமி அப்டேட்ஸ்லாம் இருக்குது. நிறைய அனிமி தமிழ் டப்பிங்கில் வர போட்டு சொல்லியிருக்காங்க. தமிழ் டப்பிங் வந்துருக்கு வரப்போகுது. ப்ளஸ் வந்து நம்மளோட இன்றைக்கி நிறையா வந்து அதர் அனிமி அப்டேட்ஸ், அதர் லாங்குவேஜில் இருக்க அனிமி அப்டேட்ஸையும் பற்றி நம்ம பேசிடுவோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுக்கப்புறமா நம்ம வந்து தமிழ் டப்பிங் அனிமியை பற்றி பேசுவோம். வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடுவோம். அது வந்து போன வீடியோஸ் வந்து நீங்கள் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, ப்ரோ சவுண்டு கேட்கல ப்ரோ கொஞ்சம் அந்த 4 நிமிஷத்துக்கு அப்புறம் அப்படின்னு. சாரி கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மைக் ப்ராப்ளம்ங்கிறனால தான் அது மாதிரி ஆயிடுச்சு. அதனால் இப்போ எப்படியாவது சொல்லி உங்களுக்கு அந்த விஷயத்தை நான் சேர்த்தாகணுங்கிறனால கொஞ்சம் கத்தி தான் நானே மைக்கு கொஞ்சம் ஸ்லோவாக தான் கேட்டனால நானே கத்தி தான் கொஞ்சம் இது பண்ணி தான் போட்டேன் கேட்குற அளவுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி கேட்டுக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து எந்த இஷ்யூஸும் வராது. ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தான் உங்கள் அனிமி பாய் தமிழ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட் அனிமியாக எதை பார்க்க போகிறோம்னா மிஷின் யோசாகுரா ஃபேமிலி. இந்த அனிமியோட சீசன் 2 வந்து இப்போ வந்து கீ விஷுவல்ஸ்லாம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏப்ரல் 2026 வரப்போகுது. இந்த அனிமியுமே வந்து அதர் லாங்குவேஜில் தான் வரும், தமிழ் டப்பிங்கில் வராது. சீசன் 1 வந்து அவைலபிளாக இருக்குது. நான் செக் பண்ணி பார்க்கணும், செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஐ பிகம் லெஜெண்டர் ஆஃப்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமி. இதுவுமே நம்ம 2026 தான் வரப்போகுது. ஆனால் வந்து நம்மளுக்கு ஒரு மந்த்து ஒரு டேட் எதுவுமே ரிலீஸ் பண்ணலை. இப்போதைக்கு 2026 வரப்போகுதுப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி வருதான்னு பார்ப்போம். இதுக்கான கீ விஷுவலுமே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதையுமே நான் ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எந்தெந்த கீ விஷுவல்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களோன்னு. ஃபஸ்ட்டு சொன்ன அனிமிக்கு ட்ரெய்லருமே ஒரு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செக் அவுட் பண்ணி பார்க்கலாம், செக் அவுட் பண்ணி பாருங்கள். அடுத்து நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு அனிமி தான், நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் சைடில் ஒரு பிரபலமாக இருந்துச்சு ரிலீஸ் பண்ணோன்னே, டெவில் மே க்ரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமி. இந்த அனிமியோட சீசன் 1 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரிலீஸ் பண்ணி லிஸ்டோட ஸ்ட்ரீம் ஆயிருக்கு ஃபுல் எபிசோடுமே. செக் பண்ணி பார்க்கலாம், செக் அவுட் பண்ணி பாருங்கள். இதுக்கான சீசன் 2மே வந்திருக்கு. இது மே 12, 2026 வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க அஃபிஷியலாகவே. இதுக்கான கீ விஷுவல்ஸ் வந்து இப்போதைக்கு எதுவுமே வந்து ரிலீஸ் பண்ணலை. ஆனால் வந்து டேட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பார்க்கலாம், செக் அவுட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளீச் தான். என்ன ப்ரோ ப்ளீச்சில் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ளீச் வந்து இப்போ நம்ம யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்குது. செக் அவுட் பண்ணி பார்க்கலாம், செக் அவுட் பண்ணி பாருங்கள். சீசன் 1 வந்து ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க நம்மளோட அனி 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல். செக் பண்ணி பார்க்கலாம், செக் அவுட் பண்ணி பாருங்கள். சீசன் 1 ஃபுல்லாகவே இருக்கும். யூடியூப்லேயே ஈஸியாக நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம், தமிழில் இல்லை. ஆனால் அடுத்து நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா, நம்மளோட இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு செயின்சா மேன் மூவி வந்துச்சுல, அந்த மூவியில் வந்து ரீ டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டான்ஸ் இருக்கும்ல, வந்து ஆடுற மாதிரி டான்ஸ் ஒன்று இருக்கும்ல, அதுதான் மோஸ்ட் லைக்ஸும் வந்து மோஸ்ட் லைக்ஸ் ஆஃப் அனிமி ப்ளஸ் வந்து மாங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்க அளவுக்கு அந்த அளவுக்கு லைக் போட்டிருக்காங்க நம்ம பயிலுக பாருங்கள் அந்த டான்ஸுக்கு. சரி அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அவத்தார் வந்து நிறைய பேருக்கு தெரியும். அந்த அவத்தார் இல்லை, இந்த கார்ட்டூன் மாதிரி அவத்தார் இருக்கும்ல, நிறைய பேர் வந்து சுட்டி டிவிலாம் கார்ட்டூனில் போடுவாங்களா அவத்தார்னு சொல்லிட்டு ஒரு மேஜிக் மேன் மாதிரி ஒரு மாதிரி போடுவாங்களே, அது லைவ் ஆக்ஷன் மூவி ஒன்று எடுத்திருந்தாங்க நம்ம நெட்ஃப்ளிக்ஸு. அதுவுமே தமிழில் இருக்கா என்னன்னு தெரில, டவுட்டாக இருக்குது. இதுக்கான சீசன் 2க்கான அனிமியுமே இப்போ லைவ் ஆக்ஷனில் வந்து எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேயே வந்து டீசர்ஸு ப்ளஸ் வந்து கீ விஷுவல்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பார்க்கறவங்க நம்ம செக் பண்ணி பாருங்கள். நம்மளோட யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்குது, இன்ஸ்டாகிராம்லேயும் அவைலபிளாக இருக்குது. நம்ம சேனல்லே போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதையுமே செக் அவுட் பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்க்கு வந்துடுவோம். தமிழ் டப்பிங்கில் ஈஸியாக வந்தாச்சு. இவ்வளோ தூரம் ரொம்பலாம் வளவலன்னு பேசலை, இப்போதைக்கு தமிழ் டப்பிங் வந்தாச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு இப்போதைக்கு ரீசெண்டாக ஒரு 2 நாளைக்கு முன்னாடியும் தமிழ் டப்பிங்கில் வந்துச்சு. நான் கொஞ்சம் லேட்டாக தான் வீடியோ போடுறேன். ஃபஸ்ட்டு அனிமி பார்த்தீங்கன்னா, இஃப் மை ஃபேண்டசி பாப் ஐடோல் மேட் இட் டு த ஐ ஓல்டு டியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமி. என்னடா அனிமி இவ்வளோ பெரிய பேராக வச்சுருக்கீங்க, அது எப்போ பார்க்குறது பெருசாக, என்னடா அனிமி பெருசாக இருக்குது, பேர் பெருசாக அதுவும் விஷயம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருக்கான்னு தெரியல. அது வந்து லவ் அண்ட் ஃபேண்டசி டைப்பான ஒரு ரொமான்ஸ் கேட்டகரியான ஒரு அனிமி தான். இதுவுமே நம்ம தமிழில் ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. நம்ம கிரன்ச் ரோல் செக் அவுட் பண்ணி பார்க்கணும், செக் அவுட் பண்ணி பாருங்கள். அடுத்து நம்மளோட நிறைய பேரோட ஃபேவரட்டான ஒரு அனிமி தான். இதுவுமே நம்ம தமிழ் டப்பிங்கில் வரப்போகுதுக்கான ஒரு நியூஸு. தட் டைம் ஐ காட் ரீகோஆர்டினேட்டட் ஆஸ் எ ஸ்லைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமி. இதுக்கான சீசன் 4 வந்து இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஏப்ரல் மந்த்தில் 2026 வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு சீசனை 5 பார்ட்டாக, அதாவது 5 கோராக பிரிக்கிறாங்க. 5 கோர்னா அதான் 5 பார்ட்டாக பிரிக்கிறாங்க. இந்த 5 பார்ட்டுமே வந்து நம்மளுக்கு வந்து எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னா 2 கோர் வந்து நம்மளோட 2026 ரிலீஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அஃபிஷியலாக இன்னும் இந்த கோர் இந்த டேட்டில் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒன்றும் சொல்லலை இன்னும். அடுத்து நம்மளோட ஃபேவரட்டான ஃபஸ்ட்டு அனிமியாக இருக்கிறது நம்மளோட ஷின்சான் மூவி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த இன்னொரு மூவி வந்து நம்மளோட 2026 வந்து ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. கிரையான் ஷின்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான டீசருமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளோட யூடியூப்லேயுமே அவைலபிளாக இருக்குது, ப்ளஸ் நம்மளோட இன்ஸ்டாகிராம்லேயும் அவைலபிளாக இருக்குது. செக் அவுட் பண்ணி பார்க்காதவங்க செக் அவுட் பண்ணி பாருங்கள். அது ஒரு ஷின்சானோட மூவி வரப்போகுது நம்மளோட 2026 நியூ மூவி. அது இல்லாமல் நம்மளோட அந்த வந்து இன்னொரு இப்போ ரீசெண்டாக ஒரு மூவி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்களா 2025 காசுகாபே, இந்த
ஸ்பைசி இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மூவி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்களே, அதை நம்மளோட சோனி எஸ்ஆர் தரப்புலேருந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க நம்மளோட கிறிஸ்மஸுக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கிறிஸ்மஸ்க்கு தான். அதுக்கான 11 PM நம்ம ரிலீஸ் பண்ண போகிறாங்க நம்மளோட கிறிஸ்மஸ். இது 11 AM நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நம்மளோட கிறிஸ்மஸுக்கு வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க நம்மளோட ஷின்சான் மூவி, நியூ மூவி. காசுகாபே நம்ம ஸ்பைசி இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூவி ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அது இல்லாமல் நம்மளோட இன்னொரு மூவியுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா நம்மளோட டோரிமான் மூவியுமே ஒன்று லிஸ்ட் பண்ணி ரிலீஸ் பண்ண போகிறாங்க நம்மளோட டிஸ்னி சைட்லேருந்து. அது பார்த்தீங்கன்னா நியூ டைனோசார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி. இதுவுமே நம்மளோட டிசம்பர் 25, அதாவது நம்ம கிறிஸ்மஸுக்கு வரப்போகுது. 12 PM, அதாவது 12 மணிக்கு வரப்போகுது நம்மளோட டிஸ்னி சைட்லேருந்து ஒரு டோரிமான் மூவி. இங்கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ஷின்சான் மூவி நம்மளோட இது சோனியா சைட்லேருந்து. அங்கிட்டு இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்னி சைட்லேருந்து நம்மளோட நியூ டோரிமான், அதாவது நம்மளோட டோரிமான் நியூ டைனோசார் வந்து நம்ம டோரிமான் சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. நோபிட்டா த நியூ டைனோசார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி. கைஸ், நம்ம டேண்டடான்லேருந்து ஒரு நியூ அப்டேட் தான், நம்ம சீசன் 3க்கான நியூ அப்டேட்டு நான் வந்து சொல்கிறேன். அது பார்த்தீங்கன்னா நம்மளோட டேண்டடான் வந்து ப்ரொடக்ஷன் டீம்லேருந்தே நம்மளுக்கு ஒரு கீ விஷுவல் வந்து மொரட்டா வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பயங்கரமாக இருக்குது அந்த கீ விஷுவலே. அதனால் நம்மளோட அடுத்து வந்துட்டு நம்மளோட டீசர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி நாங்கள் சீசன் 3 வந்து நாங்கள் ஒர்க்கிங் ப்ரொடக்ஷன்ஸ் போய்கிட்டு இருக்கு. அதனால் வந்து நம்ம நாங்கள் எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு நாங்கள் ரிலீஸ் பண்ணிடுவோம் சீசன் 3 வந்து அப்படின்னு சொல்லி அவங்க தரப்புலேருந்து ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி ஒரு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பார்க்காதவங்க நம்மளோட இன்ஸ்டாகிராமில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். கீ விஷுவலு சூப்பராக இருக்குது. இதுதான் நான் சொல்லணும். தமிழ் டப்பிங்கில் வந்துடும் தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா சீசன் 2 வரையும் வந்துருச்சு. அதனால் ஒர்க்கிங் ப்ரொடக்ஷனே பயங்கரமாக இருக்கும். தமிழில் இன்ஃபினிட்டி வந்துடும். பயங்கரமாக தமிழில் தான் நிறையா பேர் பார்க்குறாங்களே. தமிழில் தான் சூப்பராக டப்பிங் பண்ணியிருக்காங்க. இங்கிலீஷில் கூட அந்தளவுக்கு டப்பிங் இல்லைன்னு நிறையா பேர் சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரையும் தமிழில் தான் எனக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. செக் பண்ணி பார்க்காதவங்க சீசன் 1, 2 தமிழில் இருக்குது. நம்ம கிரன்ச் ரோலில் செக் அவுட் பண்ணி பாருங்கள். கைஸ், நம்ம ஒன் பஞ்ச் மேனும் நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. சீசன் 3 வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்நேரத்துக்கு ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. நான் கொஞ்சம் லேட்டாக தான் மேக் பண்ணியிருந்தனால லேட்டாக அப்டேட் சொல்லியிருக்கேன். சாரி, நேராக ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க தமிழ் டப்பிங்கில். அந்த தமிழ் டப்பிங் எப்படி இருக்குன்றதை நானும் செக் பண்ணுறேன். நீங்களும் செக் பண்ணிட்டு அது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ளஸ் வந்து நான் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிட்டு நான் அதுக்கான ஒரு ரிவ்யூமே நான் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ண முயற்சி பண்ணுறேன். இது மாதிரி நிறையா டப்பிங் அனிமீஸ்லாம் நிறையா இது மாதிரி லிஸ்ட் அவுட் பண்ணி ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்மளுமே வந்து இப்போ வந்து நம்ம இந்த டைமில் வந்து நான் இது ரிலீஸ் பண்ணியிருக்கணும். இந்த டைமுக்கு வந்து நம்மளோட ஜம்ப் ஸ்டார் டேட் 1 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கணும். ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கலாம்னு நினச்சிருந்தேன். ஆனால் வந்து சில ப்ராப்ளம்ஸ் சில இதனால தான் ரிலீஸ் பண்ண முடியல. நான் வீடியோ அப்லோட் பண்ண முடியல. ப்ளஸ் வந்து நான் இன்றைக்கி போட்டேன்னா இந்த வீடியோ போட்டுருக்கேன்னா இன்னும் ஒரு 2 நாள், இன்றைக்கி நாளைக்கு இல்லைனா நாளானைக்குள்ளே உங்களுக்கு அந்த வீடியோ அப்லோட் பண்ண முயற்சி பண்ணுறேன். டே 1 ஜம்ப் ஸ்டார். அடுத்து 2வது டே 2 பற்றி நான் கன்ஃபார்மாக போடுறேன். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. நான் அவங்க அனிமி பை தமிழ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய அனிமி அப்டேட்ஸ்லாம் இருக்குது. இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சேனலை ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஒரு ப்ரோ சொல்லியிருந்தாரு, ரொம்ப நீங்கள் பேசுகிறீங்க, கொஞ்சம் ரொம்ப டேரெக்டாக பாயிண்ட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதனால் கொஞ்சம் நான் இப்போ பேச்செல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு பாயிண்ட்டுக்கு நேராக வந்து தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதனால் அந்த ப்ரோக்கு கொஞ்சம் தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். எப்படி ப்ரோ இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்களே சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். நான் நேராக டைரெக்டாக பாயிண்ட்டுக்கு வந்துட்டேன்னா இல்லை ரொம்ப இழுத்து அடித்து பேசுகிறேன்னா அப்படிங்கிற மாதிரி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் அவங்க அனிமி பை தமிழ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை கைஸ். தேங்க்யூ.